மதுரை குன்னத்தூரில் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு சிவலிங்கத்திலும் மாலையில் மறையும் பொழுது மற்றொரு சிவலிங்கத்தின் மீதும் இந்த சூரிய ஒளி படுகிறது. அப்படிப்பட்ட தலத்தையும் முருகன் குடைவரை கோவிலையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம இந்த முருகன் கோவிலை பார்க்கலாம். ஏன்னா இங்கே பூசாரி இருந்தார். இதை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு சொன்னார். அந்த 2 கோவிலும் பூட்டி இருக்கு. இந்த கோவில் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முருகன் கோவிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டுகளிலேயே உருவான ஒரு குடைவரை கோவிலாகும். வலதுபுறத்தில் முருகப்பெருமானும் இடதுபுறத்தில் சிவலிங்கமும் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு எதிர் திசையில் பெரிய பைரவர் சிலையும் இங்கே அமைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கோவிலை குடைஞ்சு கட்டியிருக்காங்க அப்படின்றத நல்லாவே பார்க்கலாம். இப்போ வாங்க முருகனை ஒரு தரிசனம் பண்ணிடலாம். முருகனையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோவிலை சுற்றி வரணும்னா நம்மளால் ஸ்ட்ரைட்டாக நடந்து போக முடியாது. ஏன்னா இது ஒரு குடைவரை கோவில் இல்லையா, அதனால குனிஞ்சு தான் நம்ம கோவிலை சுற்றி வரணும். ருத்ராசம் வச்சு அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு விளக்கு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய குகை மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொன்று சுரங்கப்பாதையும் இருக்குது. அந்த சுரங்கப்பாதை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பம் வரைக்கும் போகிறதா நமக்கு பூசாரி ஒரு தகவல் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய சித்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து போகிறதா அவர் ஒரு கருத்து நம்ம கிட்ட சொன்னாங்க. நாம தியானம் பண்ணால் நிச்சயமாக இங்கே சித்தர்கள் வர்றதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு அங்கே இருக்க பூசாரி நமக்கு இன்னொரு தகவல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டால் நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் அந்த ஐயா நமக்கு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் சமணர் படுகை. இங்கே நிறைய கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கோவிலோட பெயர் உதயகிரீஸ்வரர். இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பெயர் உண்டாயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கில் தோன்றும் சூரியனோட ஒளி இந்த லிங்கத்தின் மீது படுமாம். அதனால தான் இந்த கோவிலுக்கு உதயகிரீஸ்வரர் என்ற பெயர் உண்டாயிற்று. இது மலையை குடைஞ்சு செஞ்சுருக்காங்க. பெரிய லிங்கமாக இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். கோவில் பூட்டி இருந்துச்சு, ஆனாலும் லிங்கத்தை ஓரளவுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த லிங்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரே கல்லால் செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்க நந்தி சிலை, விநாயகர் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் நுணுக்கமான சிலைகளாக இல்லாமல் பழமையான சிலைகளாகத்தான் இருக்கும். அதே மாதிரி மாலை நேரங்களில் அந்த சூரியன் மறையக்கூடிய சிவலிங்கத்தை இன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த கோவில் எல்லா நேரமுமே ஓப்பனில் இருக்காதான். பிரதோஷ நாட்களில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அந்த டைம் வந்தீங்கன்னா தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க. அதனால இன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே, நீங்களும் டைம் கிடச்சிதுன்னா இந்த குன்னத்தூருக்கு வந்தீங்கன்னா ஒரே இடத்துல 3 கோவில்களை தரிசனம் பண்ணலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் டயத்தில் மட்டும் வாங்க, அப்போ தான் கண்டிப்பாக கோவிலை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலும் பல தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.